நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிது தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறல் பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. யோகா அப்படிங்கிறதே நம்ம வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் நெறிப்படுத்துறதுக்காக, ஒழுங்குபடுத்துறதுக்காக. நமக்கு ஒரு ஹேபிட் அப்படிங்கிறது ஃபாலோ ஆகிறது எங்கே இருந்துன்னா இங்கே இருந்து தான். இது நமக்கு இன்னைக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் தெரியும், ஆனால் அது அப்படி கிடையாது. ஒரு காலத்தில் நான் யோகா கற்றுக்கும் போது பார்த்தீங்களா, நானே ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நான் கேந்திராவில் தான் யோகா கற்றுக்கிட்டேன். ஸோ அங்கே ரொம்ப டிசிப்ளினாக அது எனக்கு அப்படியே மனசில் பதிஞ்சிடுச்சு. அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், நம்ம வாழ்க்கையை நெறிப்படுத்துறதுக்கு இது ஒரு பெரிய டூலாக நமக்கு இருக்கும் நம்ம கூடவே அப்படின்னு. ஏன்னா நம்ம தினமும் காலையில் சீக்கிரம் எழுந்துக்க பழகிடுவோம். முதல் விஷயம் நம்ம காலையில் எழுந்துக்கிறது தான். அந்த 4 மணி 5 மணியை நம்ம எழுந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்த உயரத்தினாலும் தொட்டுட முடியும். ஸோ அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யோகா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக புதிய தலைமுறைக்கும் புதிய சேனலுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா காந்தி வேர்ல்ட் ஃபவுண்டேஷனை கூட இணைஞ்சு இந்த நல்ல ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணதுக்காக அதுக்கு என்னோடய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த இன்டர்நேஷ்னல் யோகா ஃபெஸ்டிவல் எதுக்காக நம்ம பண்ணுறோன்னா, யோகாவோட அந்த பெனிஃபிட்ஸை பற்றி நம்ம இளைய தலைமுறை, ஏன்னா தமிழ்நாட்டில் தான் யோகா பிறந்ததாக சொல்லியிருக்காங்க. யோகா அங்கே தான் பிறந்தது. நம்ம பதஞ்சலி முனிவர் தான் அதை கண்டுபிடிச்சி அவர் ஜீவ சமாதியும் தமிழ்நாட்டில் தான் அடைஞ்சிருக்காரு. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்திங்களன்னா அந்த யோகாவோட அந்த ஈர்ப்பு கம்மியாகிட்டுருக்கு. ஆனால் உலகம் ஃபுல்லாக பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடி புழங்கக்கூடிய ஒரு பெரிய பிஸ்னஸாக உருவெடுத்திருக்குன்னா அதோட எஃபெக்ட் அந்த அளவுக்கு இருக்குது. மருந்தில்லா மருத்துவம், அதாவது அது ஒரு எக்ஸசைஸாக சொல்ல முடியாது, அது மருந்துன்னு சொல்ல முடியாது. நம்மளோட மனம், உடல் எல்லாத்தையும் பக்குவப்படுத்தி நிம்மதியான வாழ்க்கையும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் இளமையான வாழ்க்கையும் அது மீட்டு கொடுக்குது. அதனால் அடுத்த தலைமுறைக்கு அந்த யோகாவோட பெனிஃபிட்ஸ் போய் கொண்டு சேர்க்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த இன்டர்நேஷ்னல் யோகா ஃபெஸ்டிவல் இந்த வருஷத்துலேருந்து தொடர்ச்சியாக நடக்குது.
ஜேஎஸ் தேசிகா. நான் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கத்திவாக்கம் எண்ணூர்லேருந்து வரேன். எங்கள் ஸ்கூலில் ரெகுலராக வந்து எக்ஸசைஸ் மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியும் இல்லை, எங்களுக்கு வந்து யோகா வந்து யோகாவும் சொல்லி தருவாங்க. என் பேர் ஆர் பூஜா. நாங்கள் எண்ணூர்லேருந்து வரோம். அங்கே எங்கள் பள்ளி நேம் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நாங்கள் வந்து டெய்லியும் ப்ரேயரில் வந்துட்டு யோகா டெய்லியும் பண்ணுவோம். சூரிய நமஸ்காரம் டெய்லியும் மிஸ்ஸு சொல்லி தருவாங்க. நாங்கள் வந்து அங்கேருந்து வந்து இங்கே யோகா பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கினது எங்கள் பிடி மிஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 44 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கோம் இங்கே யோகா பண்ணுறதுக்கு. இந்த யோகா திருவிழாக்கு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி 3 minutes சர்வாங்காசனா பண்ணி கண்டினியூவாக பண்ணி பசங்க வந்து நியர்லி 5 years-ஆக வந்து யோகா கற்றுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் கைர்லி அசோசியேஷன் கும்மிடிப்பூண்டியிலேருந்து வரோம். இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் எங்கள் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 30 to 40 மெம்பர்ஸ் வந்திருக்கோம். எங்கள் மாஸ்டர் ராதாகிருஷ்ணன் அவரோட ஹார்ட் ஒர்க் தான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். இந்த ஒரு ஈவெண்ட்டுக்காக நாங்கள் ஒரு 2 months ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாம் ட்ரெயின் பண்ணி வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் இது பண்ணது எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது. இந்த எல்லா டெடிகேஷனும் எங்கள் மாஸ்டருக்கு தான் போவோம். இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற காந்தி வேர்ல்டு ஃபவுண்டேஷனுடைய ராஜேஷ் அவர்களே, இங்கே சிறப்பு விருந்தினர் வந்திருக்கின்ற சமிதின் பாப்பா டாக்டர் அவர்களே மற்றும் இதர விருந்தினர்களே, மாணவ மாணவிகளே, யோகா ஆசிரியர்களே, ஒரு 2 பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஒன்று, எங்கள் ஊரெலாம் யோகா அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பண்ணுற யோகா இல்லை. அவங்க வந்து என்ன பொருளில் சொல்லுவாங்க அப்படின்னா, அவன் யோகக்காரன் அப்படின்னு சொன்னால் ஏதோ குருட்டு அதிர்ஷ்டத்தில் வந்து பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி யோகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்குது. இன்னொரு பொருள் வந்து தன்னை முழுமையாக கவனித்தல் அப்படிங்கிறது. பாரதியார் சொல்வார், நாட்டிற்கு உழைத்தல் யோகம். நீங்கள் எது செஞ்சாலும் அது யோகா தான். யோகா மனநிலையிட செய்யணும். அப்போ ஒரு 2 எதிரெதிர் பொருள் வந்து மக்கள் பயன்பாட்டில் இருக்குது. நாம் வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் உன்னிப்போட கூர்ந்த அறிவோட ஒரு அர்ப்பணிப்போட பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது யோகாவாக தான் கடைப்பிடிக்கப்படும். இன்னும் இந்த இடத்துல நம்ம தமிழ்நாட்டில் இதை பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் யோகா இன்றைக்கி உலகம் பூரா பேசப்பட்டனா கூட அதற்கான அடிப்படைகளை வழங்கியது தமிழ்நாடு தான். நம்ம பதஞ்சலி அவங்களுடைய அஷ்டாங்க யோகம் தான் முதல்ல ஆரம்பித்து வைக்குது. இப்போ அந்த வகையில் நாம் எல்லாம் மிகப்பெரிய பெருமைக்குரியவர்கள். அதை வந்து கடைப்பிடிக்க வேண்டும். அப்படி ஒரு புத்தகம் இருக்கிறது. எப்படி திருக்குறளை வந்து நம்ம வந்து அலமாரியில் வச்சுக்கிட்டு அதை பற்றி பேசாமல் நம்ம இருக்கிறோமோ, அதே மாதிரி இல்லாமல் திருக்குறளை வாழ்வில் கடைப்பிடிக்க வேண்டும் என்பது எவ்வளோ முக்கியமோ, அதே போல் இந்த அஷ்டாங்க யோகத்தையும் நம்ம கடைப்பிடிக்க வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய உடலும் மனமும் ஒருங்கிணைந்த ஒரு நிலையில் வந்து உயர்ந்த நிலையில் வந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த பயிற்சிகள் கொடுக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இதை வந்து மாணவர்களிடம் அதே போல் வந்து வாழ்க்கையில் மற்றவர்களும் பயன்படுத்த வேண்டும் என்பது மிகப்பெரிய முக்கிய விஷயம். அதற்கான ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படும் என்பது வரவேற்கத்தக்கது. பம பனி பம பனி பம கம ப சக சனி பனி பம கம க சகம ப பம பனி பம பனி பம கம ப சக சனி பனி பம கம க சகம தக்கட தக்கட தக்க திம் தக்கட தக்கட தக்க திம் தக்க ஜம் தக்கட தக்கட தக்க திம் தக்கட தக்கட தக்க திம் தக்கட தக்கட தக்க திம் தக்க ஜம். கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா
கண்களுக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை. கண்ணோடு மணியானாயதனால் கண்ணை விட்டு பிரிவதில்லை, நீ என்னை விட்டு பிரிவதில்லை. இவங்க இன்னைக்கு உலக சாதனை பண்ண போகிறது ஒருத்தர் கீழே வந்து சர்வாங்காசனம் பண்ணுவாங்க. அந்த சிங்கிள் லெக், அந்த சிங்கிள் லெக்கில் ஒருத்தர் திரிவி பராமாசனம் பண்ணுவாங்க. 2 பேர் ஒன்றா சேர்ந்து
வாவ், என்ன பர்ஃபார்மன்ஸ், என்ன பர்ஃபார்மன்ஸ். இதாங்க, அதாவது ஒரு பாப் ஷோ, வேறு ஏதாவது ஒரு பெரிய டான்ஸ் ஷோ எதனா நடக்குதுன்னா மட்டும் ஏராளமான கூட்டம் எல்லாம். நம்மக்கிட்ட எவ்வளோ கலாச்சாரம் இருக்குது உண்மையிலே. தேர் so much of talent. எவ்வளோ ஒரு டிசிப்ளின் வேணும், அந்த கண்ணியம். உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு திஸ் கிட்ஸ். பிரபலமாகிறது முக்கியம் இல்லை, நல்ல மனிதர் என்ற பேர் வாங்குவது தான் முக்கியம். இட்ஸ் நைஸ் டு பி இம்பார்ட்டன்ட், பட் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு பி நைஸ். மேற்கொண்டு பேசுறதுக்கு முன்னாடி நான் முதல்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அதை நான் வந்து வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கிறதுனால நான் மிஸ் பண்ணியிருந்தேன். நம்மளுடைய காந்தி வேர்ல்ட் ஃபவுண்டேஷன், அதாவது அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய அருமை அண்ணனை வர சொல்லுங்க. அண்ணன் வாங்க. We would like to call ML Rajesh sir onto the stage, please. நம்மளுடைய அண்ணன் ராஜேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் செக்யூரிட்டி கவுன்சில், am I right sir? United Nations Security Council, isn't it? United Nation. The head for everything. அதாவது குட்வில் கதான். அங்கே போய் இல்லை சுவிட்சர்லாண்ட்லேயே எங்கேயோ அண்டார்டிகா கூட இருக்கட்டும், நாமெல்லாம் இங்கே இந்தியா தாண்டி இந்தியாவில் கூட இருக்கட்டும், அது பெரிய சாதனைங்க. எத்தனை பேர் கிடைக்குது சொல்லுங்கள். அதாவது எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. அங்கே போய் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு, இவர் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்தா இவரோட அந்த ஒரு நாலேஜ், அந்த ஞானம் வந்து மற்றவங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா, அந்த 100ல் ஒருத்தருக்கு கூட அது வந்து ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா அதுதான் வெற்றி. அதை நோக்கி தான் அவங்க வர வச்சாங்க, பேச வச்சாங்க. உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு மேடையில் உங்கள் கூட இருக்கிறதுல எங்களுக்கு பெருமை. இன்னொரு பெஸ்ட் மெடிசன். நீங்கள் என்றைக்குமே வந்து நல்ல நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா 2 கையை கோத்து நல்லா தட்டுங்க. இது காசு பணம்லாம் தேவையே இல்லை, அள்ளி கொடுக்கலாம் நீங்கள். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றியும். அண்ட் கீப் இட் கோயிங் சார். அதாவது சில கொள்கையை வந்து நிறைய பேர் விட்டுறாங்க, பட் சம் பீப்புள் டேக் இட் அஹெட். இன்றைக்கி கரண்ட் ஜென்ரேஷன் பார்த்தா சில நேரம் பயமாக இருக்குது, என்ன நம்ம பின்தங்கிட்டோமா அப்படின்னு. எனக்கு நேற்று எங்கள் குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது, அதாவது எல்லாமே கேட்ஜெட்ஸ். அதாவது இன்டர்நேஷ்னல் யோகா டே அன்றைக்கி இதை பற்றி பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. பசங்களே கொஞ்சம் மொபைல்ஸ்லேருந்து தள்ளி இருங்க, 4 பேர் கூட பழகுங்க, 4 பேர் தெரிஞ்சுக்கோங்க, அவங்கள பாருங்க. அதில் இருக்கிற ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு ஒரு நாலேஜ், யூ டோன்ட் கெட் இட் தேர். இதை வந்து நம்மளை வந்து அதுக்குள்ளேயே கன்ஃபைன் பண்ணுது, அதாவது இறுக்கி வச்சிருது. சுற்றி என்ன நடக்குது தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி எல்லாரும் வந்து அவங்க இது போஸ்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம இது போஸ்ட் பண்ணோம், நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், என்ன சாப்பிட்றோம். இன்றைக்கி நிறையா பேருக்கு அவங்களோட பெற்றோர்களோட நம்பரே தெரிய மாட்டேங்குது, ஃபோன் நம்பரே தெரிய மாட்டேங்குது. நம்பர் கேட்டால் அப்படின்றாங்க, ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. இதே நீங்கள் பாருங்கள், யாருன்னு கேளுங்க, அந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க டக்கு டக்கு நம்பர்லாம் சொல்லுவாங்க. அதான் டிஃப்ரென்ஸ். டோன்ட் கெட் கன்ஃபைன்ட். ஓகே, அண்ட் தேங்க்யூ வெரி மச். அண்ட் பத்திரிகையாளர்களுக்கும் சரி, மீடியா எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் விஷிங் தி இன்டர்நேஷ்னல் யோகா டே ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ். யோகா ஷுட் ஃப்ளரிஷ், எல்லா இடத்துலையும் போய் சேரணும். அண்ட் அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய பக்கபலமாக இருப்பீங்க. இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க, வேறு போட்டிருக்கீங்க, அதாவது விதை போட்டிருக்கீங்க, கண்டிப்பாக ஆலமரமாக வந்து நிற்கும். ஸோ வெற்றிக்கு பின்னாடி ஓடாத, உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, திறமையை வளர்த்துக்கோ, கடுமையாக உழைச்சிக்கிட்டே இரு. வெற்றி ஆட்டோமேட்டிக்காக உன்னை தேடி வரும்.